Hello students, welcome to Centum channel. 11th standard accounts chapter 9 la 5th sum பார்க்கலாம் வாங்க. The following errors were located by the account before கொடுத்திருக்க preparations of trial balance certificate. The total of discount column 1100 on debit side. Debit side னா அது என்ன டிஸ்கவுண்ட்ல டெபிட்ல வந்ததுன்னா அது நமக்கு என்னது டிஸ்கவுண்ட் அலௌடு ஆஃப் தி கேஷ் புக். டிஸ்கவுண்ட் அலௌடுக்கு வந்து கேஷ் புக்கில் போஸ்ட் பண்ணலையாம், போஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க டெபிட் சைட்னா அது டிஸ்கவுண்ட் அலௌடு, அதை வந்து அவங்க போஸ்ட் பண்ணலை. அப்போ நம்ம அதை போஸ்ட் பண்ணணும். அதை பிஃபோர் கொஷின் என்ன பிஃபோர் தானே, அதை நான் பிஃபோருக்கான ஆன்சர் இங்கே எழுதியிருக்கேன். டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 1100. அவங்க வந்து டெபிட் பண்ணலையாம், அந்த எரர் அவங்க பண்ணியிருக்காங்க. டெபிட்டில் பண்ணணுமா, அது வந்து என்ட்ரி பண்ணலையா அவங்க. டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 1100. சப்போஸ் ஆஃப்டர் கேட்டாங்கன்னா டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் டெப்டா டு சஸ்பென்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் total of discount column on the credit side of the cash book was undercast by 500. credit side na என்னது, debit side na discount allowed, credit side na discount received. discount received undercast என்னும்போது நம்ம சேம் என்ட்ரி எழுதினா, ஒரிஜினல் என்ட்ரி எழுதினாலே போதும். அதை இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. discount received account should be credited with 500. before கான எழுதியிருக்கேன் பாருங்க. discount received account should be credited with rupees 500. சப்போஸ் இதே டிரான்சாக்ஷன் ஆஃப்டர்ல எழுதுங்க அப்படின்னாங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் என்ன பண்ணியிருக்கீங்க, கிரெடிட்ல தான் பண்ணியிருக்கீங்க. அதாவது டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் கிரெடிட்ல எழுதிட்டு மேலே டெபிட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எழுதிக்கணும். உங்களுக்கு புக்கில் கேட்டிருக்க பிஃபோருக்கு இந்த ஜஸ்ட் இந்த ஒன் லைன் டிரான்சாக்ஷன் தான் ஆன்சர். நான் உங்களுக்கு ஆஃப்டரும் சேர்த்து இங்கே எழுதியிருக்கேன். ஏன் எழுதியிருக்கேன், சப்போஸ் இதே டிரான்சாக்ஷன் உங்களுக்கு ஆஃப்டரில் எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் அன்பு செல்வன் ஆன் கிரெடிட் 700 வாஸ் போஸ்டட் டு தி டெபிட் சைட் ஆஃப் தி அக்கௌண்ட். இங்கே வந்து அன்பு செல்வன் வந்து நமக்கு எங்கே வரணும், பர்ச்சேஸ் புக்கில் கிரெடிட்டில் வரணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்களா, டெபிட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். அதை இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். அன்பு செல்வன் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித், அன்பு செல்வன் நம்ம கிரெடிட்டட் தானே பண்ணணும், கிரெடிட்டட் வித் 700. செல்வன் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 700. இது பிஃபோருக்கான டிரான்சாக்ஷன். ஆஃப்டரில் கேட்டாங்கன்னா அன்பு செல்வனை கிரெடிட்டட் தான் பண்ணியிருக்கணும். அப்போ மேலே டெபிட்டில் சஸ்பென்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது சேல் ஆஃப் கூட்ஸ் டு பொன்முகில் ஆன் கிரெடிட் 78. சேல் ஆஃப் கூட்ஸ் பண்ணுற பொன்முகிலுக்கு 78 வாஸ் போஸ்டட் டு அவர் அக்கௌண்ட் 87. கம்மியானதை அதிகமாக பண்ணிடும். அப்போ இது என்னது, மோர்னா அங்கே மீனிங் என்னது, ஆப்போசிட் என்ட்ரி போடணும். அப்போது சேல் வந்து நமக்கு எங்கே வரும், இப்போது சேல் ஆஃப் கூட்ஸ் டு பொன்முகில். இப்போ சேல் ஆஃப் கூட்ஸ் டு பொன்முகில் வந்து நமக்கு எங்கே வருவார், கிரெடிட்டில் வருவார். ஆப்போசிட் என்ட்ரி போடும்போது பொன்முகில் நமக்கு இங்கே டெபிட்டில் வந்துடுவார். $78 was posted to her account 87. மோர் பண்ணியிருக்கோம், கம்மியாக போடுறது அதிகமாக பண்ணியிருக்கோம். அப்போ சேல் ஆஃப் கூட்ஸ் டு பொன்முகில் வந்து இப்போ சேல்ஸ்க்கு டிரான்சாக்ஷன் எப்படி எழுதுவோம், பொன்முகில் வந்து டெபிட்டில் தான் வருவார். நான் பொன்முகில் டு சேல்ஸ் இப்படி தானே போடுவோம், இதுதானே ஒரிஜினல் டிரான்சாக்ஷன். ஸோ நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், சாரி. பொன்முகில் டு சேல்ஸ் இதான்
ஒரிஜினல் டிரான்சாக்ஷன். இது ஆப்போசிட் பண்ணனா பொன்முகில் வந்து நமக்கு இங்கே கிரெடிட்டில் வருவார். புரியுதுங்களா? அதான் எழுதியிருக்கேன். பொன்முகில் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித். ஏன் நான் ஏன் எழுதியிருக்கேன்னா இந்த 87க்கும் 78க்கும் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோனா 9 rupees. இந்த 9 rupees தான் எழுதணும். இப்போ பொன்முகில் வந்து நம்ம கிரெடிட்டில் வராரா, அதான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெப்டர் டு பொன்முகில். ஆஃப்டர்னு உங்கள் சம்மில் ஆஃப்டர் கேட்டால் தான் போடணும், இல்லைனா அந்த பிஃபோர் அந்த 1 line டிரான்சாக்ஷன் எழுதினா போதும். The total of sales return book was posted twicely. ட்வைஸ்லினா என்ன சொன்னால் ஆப்போசிட் டிரான்சாக்ஷன் தான் எழுதணும். அப்போது சேல்ஸ் ரிட்டர்ன் நமக்கு எங்கே வரும், டெபிட்டில் வரும். ஆப்போசிட்டில் நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் நமக்கு இப்போ இங்கே கிரெடிட்டில் வந்துடும். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் ₹500 பிஃபோருக்கான டிரான்சாக்ஷன். இதுதான் ஆன்சர். சப்போஸ் ஆஃப்டருக்கு எழுதுங்கன்னாங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. அது மேலே டெபிட்டில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எழுதிக்கணும். புரியுதுங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.